மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம பொது தமிழ் பாடத்தை பத்தி தான் நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த பொது தமிழ் பாடமானது குரூப் 4 தேர்வுக்கும் சரி குரூப் 2 தேர்வுக்கும் சரி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடம். இந்த தேர்வுல நம்ம எவ்வளோ ஸ்கோர் நாம அதிகமா பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய சான்ஸ் ஆஃப் செலக்ஷன் ஜாஸ்தி ஆகும். இப்போ குரூப் 4 மாதிரியான தேர்வு அதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் a சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம். ஸோ நம்ம இந்த தமிழ் பாடத்தில் 100க்கு ஒரு 98க்கு மேலே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய சக்ஸஸ் என்ஷூர் ஆகிடும். ஏன்னா 200 கேள்விகள்னால் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதியான கேள்விகள் இதுலேருந்து தான் வரப்போகுது. குரூப் 4க்கும் சரி குரூப் 2க்கும் சரி. குரூப் 2 ப்ரிலிம்ஸும் இருக்கும் மெயின்ஸும் இருக்கும். மெயின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு அப்படின்றதால ப்ரிலிமினரி அப்படின்றது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக இருக்கும். அதாவது அதை உங்களுக்கு ஃபைனல் மெரிட்டுக்கு அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ப்ரிலிமினரியை மெயினில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த ஸ்கோரை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ குரூப் 4 மாதிரியான தேர்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 98க்கு மேலே நீங்கள் கிராஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இதற்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் டாப் ரேங்க் எப்படி நீங்கள் எடுக்கிறது அப்படின்றத பற்றி. டாப் ரேங்க் அப்படின்னா என்னென்னா ஒரு 100 ரேங்க்குள்ளே நீங்கள் எப்படி நீங்கள் வாங்குறது, ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி படிக்கணும், ஆப்டிடியூட் எப்படி படிக்கணுன்றதெல்லாம் அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொரு ஜென்ரல் ஸ்டடீஸ் சப்ஜெக்ட்டுக்கும் நான் அந்த சிலபஸை டீகோட் பண்ணி அந்த சிலபஸுக்கு தகுந்த புக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதையும் நான் கவர் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோடைய நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ் பாடத்தில் எப்படி 98 நம்ம தாண்டுறது அதை தான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இதில் சிலபஸ் அனாலிசிஸ் இருக்கும். அப்புறம் இந்த சிலபஸுக்கு தகுந்த புக்ஸ்லாம் என்னென்ன எப்படி நாம் படிக்கணும் அப்படின்றத நான் கவர் பண்ணுவேன். இந்த புதிய பாடத்திட்டம் இந்த நியூ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறத விட ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ சிலபஸோடைய லோடு ரொம்ப குறைச்சிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி ஸோ இப்போ நம்ம அந்த படிக்கிறத சரியாக நம்ம படித்து முடிச்சுட்டு நிறையா ப்ராக்டிஸ் நம்ம பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுடைய ஸ்கோர் இந்த 98 ஆர் 98+ அது தாண்டும். அதனால் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும் இதை 3 ஆங்கிளையும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணேன். இப்போ நம்ம பார்க்குறது பாடத்திட்டம், அதாவது பொது தமிழோடைய சிலபஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 7 டாப்பிக்காக 7 பாகங்களாக உங்கள் சிலபஸை பிரிச்சுருக்காங்க. உங்கள் சிலபஸில் அலகு 1லேருந்து அலகு 7 வரைக்கும் அந்த யூனிட் வைஸாக சிலபஸை பிரிச்சுருக்காங்க. இதில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம பழைய சிலபஸில் பகுதி ஆ அப்புறம் பகுதி இ அப்படின்னு சொல்லி 2 பகுதி இருக்குங்க. இதில் என்ன அதிகமான கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம பழைய சிலபஸ் அடிப்படையாக வச்சு நான் சொல்கிறேன். அதாவது இலக்கியம் அப்புறம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும். இப்போ இதில் ஒரு அந்த இலக்கியம் அண்டு தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டுமுடைய அந்த வெயிட்டேஜை டிஎன்பிஎஸ்சி குறைச்சிட்டாங்க. ஏன்னா அந்த இலக்கியம் அண்டு தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதுலேருந்து எவ்வளோ வரப்போகுதுன்னா வெறும் 15 கேள்விகள் தான் இந்த ஏரியாலேருந்து வரப்போகுது. ஸோ நம்ம இதற்கு முன்னாடிலாம் டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம சமச்சீர் கல்வி புத்தகத்தை அட்டை டு அட்டை நம்ம படிச்சுட்டு இருந்தோம். இனிமே நம்ம அது மாதிரி படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் கரெக்டாக நம்ம படிக்கணும், சரியாக நம்ம படிக்கணும். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த ஃபஸ்ட்டாக அவங்க கொடுத்துருக்கிற யூனிட் இலக்கணம். அந்த இலக்கணத்தில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று எழுத்து இலக்கணம், இன்னொன்று சொல்லி இலக்கணம். எழுத்து இலக்கணத்தில் தான் பிரித்து எழுதுக இருக்கும், சேர்த்து எழுதுக இருக்கும், சந்திப்பிழையை கண்டறிகிறது இருக்கும். இது மாதிரியான டாபிக்ஸ்லாம் அந்த எழுத்து இலக்கணத்தில் முடிஞ்சிடும். லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, இது மாதிரி நிறையா டாபிக்ஸ் இருக்குங்க எழுத்து இலக்கணமில். அப்புறம் சொல்லி இலக்கணம்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த சொல்லி இலக்கணத்தில் தான் வேர் சொல்ல கண்டறிகிறது, வேர் சொல்லேருந்து வினைமுற்று வினையாளரையும் பெயர், இது மாதிரி நிறையா டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 7 டாப்பிக்லேயே இந்த இலக்கண பகுதியிலேருந்து தான் உங்களுக்கு அதிகமான கேள்விகள், அதாவது 25 கொஷின்ஸ் வரப்போகுது. 2வதாக இருக்கிறது சொல் அகராதி. இது இப்போ நம்ம முன்னாடி பாட்ட அந்த இலக்கணத்தை 2ஆக பிரித்தாங்க. இந்த சொல் அகராதியை 3ஆக பிரிக்கிறாங்க. இந்த சொல் அகராதியில் ஃபஸ்ட்டு பிளாக், அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்படையான அந்த இலக்கணம் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் அந்த ஃபஸ்ட்டு பிளாக்கில் வரும். அதாவது ஒரு சில விதிகளை நாம் அப்ளை பண்ணி அதற்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் பிளாக்கில் கோடிட்ட இடங்களை நிரப்புதல், அதாவது ஒரு கேள்வியை கேட்டுட்டு நடுவில் fill in the blanks மாதிரி ஒரு டேஷ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதற்கான விடையை நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும். அதில் ஊரோடைய மருவு பெயர்னா ஒன்றும் இல்லை, புதுச்சேரினா புதுவைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரியான கேள்விகள்லாம் அதில் இருக்கும். அப்புறம் 3வதாக இருக்கிற அந்த கேட்டகரி என்னென்னா நம்ம பேச்சு வழக்கில் வரக்கூடிய வார்த்தைகளை இதில் நம்ம விடையளிக்கிற மாதிரி இருக்கும். சரியான தமிழ் சொல்ல கண்டறிகிற மாதிரி இருக்கும். அது மாதிரியான கேள்விகள்லாம் இந்த 2வது இதில் வரும். 3வதாக இருக்கிறது எழுதும் திறன். இதில் 2 கேட்டகரி இருக்குது. இந்த 2 கேட்டகரியுமே இந்த 2 கேட்டகரியும் சேர்த்து எவ்வளோ கேள்வி வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 கேள்விகள் இதுலேருந்து வரும். இதில் தான் தன்வினை, பிறவினை, அப்புறம் அந்த திணை சார்ந்த கேள்விகள், உயர்திணை, அக்ரிணை, அப்புறம் ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால்,
இதர மாதிரியான கேள்விகள்லாம் இந்த ஏரியாலேருந்து வரும். ஸோ இந்த 3 டாபிக்ஸ் இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறன், இது 3ஐயும் நாம் தெளிவாக படிச்சிட்டோனாலே 55 கேள்விகள் வந்து நமக்கு வந்துருச்சு. 4வதாக இருக்கிறது கலை சொற்கள். இந்த கலை சொற்கள்ன்றது எப்படி இருக்கும்னா மருத்துவம், மேலாண்மை இது சார்ந்த இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு தமிழ் சொல்ல வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அதற்கு கரெக்டான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதற்கான சரியான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. இது கலை சொற்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். கலை சொற்கள் பொறுத்த வரைக்கும் பல துறைகள், அதாவது மருத்துவமாக இருக்கலாம், இல்லை மேனேஜ்மெண்ட் மேலாண்மை சார்ந்து இருக்கக்கூடிய துறையாக இருக்கலாம், அப்புறம் ஆர்ட்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய துறையாக இருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு வேர்ட்ஸுக்கு நமக்கு தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் நம்ம வந்து இப்போ மருத்துவம்னா அதில் என்னென்ன வார்த்தை இருக்குது, அதற்கு உண்டான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்றதெல்லாம் நான் வந்து என் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் 5வதாக இருக்கிறது வாசித்தல். வாசித்தல்னா என்னென்னா காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். 10வது படிக்கும்போது 12வது படிக்கும்போதெல்லாம் நமக்கு தமிழ் ஆங்கில பாடத்தில் இதை படிச்சிருப்போம். அதாவது ஒரு பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃப்லேருந்து அந்த பேராகிராஃபோட கருத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதற்கு சரியான கேள்விக்கான விடையை வந்து நாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது மாதிரியான கேள்விகள். அப்புறம் தலையங்கம், செய்தித்தாள் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளும் திறனை வந்து நம்மளை சோதிப்பாங்க. அதாவது இந்த 5வது டாபிக் என்னென்னா வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறனை வந்து சோதிக்கிறது தான் இந்த 5வதாக இருக்கக்கூடிய டாப்பிக்கோடைய நோக்கம். இதுலேருந்து எவ்வளோ கேள்விகள் வரும்னா 15 கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க. 6வதாக இருக்கிறது எளிய மொழிபெயர்ப்பு. அதாவது ஆங்கிலமாக இருக்கலாம், இல்லை பிற மொழிகளாக இருக்கலாம். அதற்கு சரியான மொழிபெயர்ப்பு தமிழில் அதற்கான வார்த்தையை வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்குங்க. நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் முடிவுலையும் அவங்க இதை மாதிரியான மொழிபெயர்ப்புகள் அப்புறம் கலை சொற்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தாலே அதிகப்படியான கேள்விகளை நம்மளால் விடையளிக்க முடியும். 7வதாக இருக்கிறது தான் நம்ம படிக்க வேண்டிய ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதில் இலக்கியம் இருக்கும், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இருக்கும். இந்த இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறள்லேருந்து 20 அதிகாரங்களை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அறநூல்கள் ஒரு 9 நூல் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த அறநூல்கள் தொடர்பான செய்திகள் நாம் படிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்லேயே அவங்க வந்து அந்த நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்புன்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து படிக்கணும். அப்புறம் தமிழின் தொன்மை அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். திராவிட மொழிகளின் சிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். இதெல்லாம் உரைநடையில் ஒரு 2-3 யூனிட்டில் இதெல்லாம் கவர் ஆகுங்க. நம்ம 6th to 12th ஒரு சில யூனிட் வந்து இதை கவர் பண்ணும். அந்த அப்புறம் தமிழ் அறிஞர்கள், நிறையா அறிஞர்களுடைய பேரை வந்து சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. அவங்க தமிழ் மொழிக்கு என்னென்ன தொண்டாற்றுனாங்க, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, அதெல்லாம் வந்து நாம் கவர் பண்ணோம். இப்போ இந்த சிலபஸை ஃபுல்லாக நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா இதில் முதல்ல இருக்கக்கூடிய இந்த 6லேருந்து மட்டும் உங்களுக்கு 85% கேள்விகள் வந்துருச்சு. இந்த 85% கேள்விகளையும் நாம் வந்து சரியாக ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒரு நோட் ஒன்று, இந்த தமிழுக்குன்னு தனியாக ஒரு நோட் ஒன்று போட்டுருங்க. அந்த நோட்டில் நான் ஆல்ரெடி சொன்னேன், இலக்கணம்னா 2 ஜோன் இருக்குது, 2 கேட்டகரி இருக்குது, எழுத்து, சொல் அப்படின்னு. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் தொடர்பான விதிகளை வந்து நீங்கள் அந்த நோட்டில் எழுதணும். ஒரு நோட் ஒன்று நீங்கள் போட்டு அந்த நோட்டில் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து 6வது டாபிக் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இலக்கண விதிகள்லாம் நீங்கள் வந்து எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் இலக்கணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எழுத்து, சொல்னு 2 இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அந்த எழுத்தில் சந்திப்பிழை அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னா அது சார்ந்து இருக்கிற இலக்கண விதியெல்லாம் அதில் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு அந்த சந்திப்பிழை அப்படின்ற அந்த டாபிக் சொன்னேன். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 3 டாபிக், இந்த இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறன், இது எல்லாமே அந்த இலக்கண விதிகளை சார்ந்தது. விதிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் 4, 5, 6 இதெல்லாம் எப்படின்னா அந்த கலை சொற்கள்னா ஒரு துறை இருக்குது, மருத்துவம் அப்படின்னு ஒரு துறை இருக்குன்னா அப்புறம் ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கலை சொற்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கிறத கவர் பண்ணுங்கள். மிச்ச கலை சொற்கள்லாம் வந்து நாம் கவர் பண்ணணும். இப்படி தான். 5வதாக இருக்கிறது வாசித்தல், மொழிபெயர்ப்பு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேசிக் செட் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து நம்ம எடுத்துருக்கணும். 85 கேள்விகளில் மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸை நம்மளால் சரியாக எழுத முடியும். லாஸ்ட்டாக இருக்கிறது நம்ம படித்து உள்வாங்க வேண்டிய விஷயம். திருக்குறளாகட்டும், அறநூல்களாகட்டும், இல்லை தமிழ் மொழியோடைய சிறப்புகளாகட்டும், அப்புறம் தமிழ் அறிஞர்கள் தொடர்பான செய்திகளாகட்டும், இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் கவர் பண்ண வேண்டியது. மொத்தம் 2 நோட் போடுங்க. அந்த 85 கேள்விகள் இந்த 1 to 6 வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ் யூனிட்டுக்கு ஒரு நோட்டு, அப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் போட போகிற ஒரு 90 பேஜஸ்க்கு ஒரு நோட் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த கடைசி தலைப்புக்கு. நம்ம இந்த பொது தமிழ் பாடத்தை எப்படி படிக்கணும், எங்கே இதற்கான சோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ன்றது பிரைம் சோர்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து 2019லேருந்து நீங்கள் வந்து
கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4 குரூப் 2 மட்டும் இல்லாமல் குரூப் 3 தேர்வுலையும் இந்த தமிழ் பாடம்ன்றது இடம்பெற்றிருக்கும். அப்புறம் HRCE டிபார்ட்மெண்ட், இந்த இந்து அறநிலையத்துறை, அதற்கான தேர்வுலையும் இந்த தமிழ் தாள்ன்றது இடம்பெற்றிருக்கும். அந்த கொஷின் பேப்பர்லாம் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி அதில் இலக்கண கேள்விகள்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. இந்த தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கணும் அப்படின்னா இது ரெண்டும் முக்கியமான ஸ்டெப்புங்க. சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் தொடர்பான தகவல் என்கிட்ட இருக்கணும், அந்த டாபிக் தொடர்பான புரிதல் என்கிட்ட இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ், இதை நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் புக்ஸுக்கு நம்ம போகலாம். புக்ஸு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வி புத்தகத்திலே உங்களுக்கு 90 to 95% வந்து அதிலே கவர் ஆகிடும். நம்ம முன்னாடி படித்த மாதிரி அட்டை டு அட்டெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. நீங்கள் படிக்க வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு யூனிட்லையும் இருக்கக்கூடிய அந்த இலக்கண பகுதியை நீங்கள் தெளிவாக படிச்சிடணும். இலக்கணத்தில் இந்த பகுதியை மட்டும் படிக்கணும், அந்த பகுதியை மட்டும் படிக்கணும்னு இல்லாமல் இலக்கணம் அப்படின்னு உங்கள் புக்கில் இருக்குது அப்படின்னா அந்த இலக்கணத்தை மட்டும் ஃபுல்லாக படிச்சிருங்க. 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணம் சிலபஸில் இருக்குது இல்லை அதெல்லாம் ரெண்டாவது. அந்த இலக்கணம் பகுதியை மட்டும் நீங்கள் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தில் நீங்கள் வந்து படித்து முடிச்சிருங்க. அப்புறம் 11வது 12வது புக்கு நான் எதுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா இல்லை ஒரு சில அதிகாரங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சில அதிகாரங்கள் வந்து இந்த 11வது 12வது புத்தகத்தில் கவர் ஆகுது. அப்புறம் ஒரு சில அறநூல்கள் தொடர்பான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு 11th 12th புக்கில் கவர் ஆகுது. அந்த சிலபஸ் ரிலேட்டடான டாபிக் எங்கெங்கெல்லாம் இந்த 11th 12th புக்கில் வருதோ அதை மட்டும் நீங்கள் இதை கவர் பண்ணணும். 11th 12th புக்கு பொறுத்த வரைக்கும் சிலபஸ் டாபிக் மட்டும் நீங்கள் வந்து அடிப்படையாக வச்சு இந்த 11th 12th புக்கில் நீங்கள் கவர் பண்ணணும். 6th to 10th தான் வந்து பிரைம் சோர்ஸு. அதில் இலக்கணத்தை ஃபுல்லாக நீங்கள் படிக்க போகிறீங்க. ஒரு சில அந்த தமிழின் தொன்மை, அப்புறம் அந்த திருக்குறள், அறநூல்கள் டாபிக் அந்த 6வதுலேயும் 12வது புக்கில் கவர் ஆகுதுன்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து ஆசிரியர் குறிப்பையும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும், அப்புறம் அந்த நூல் குறிப்பையும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு இயல் முடியும் போதும் இப்போ 6th புக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு இயல் முடியும் போதும் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருப்பாங்க, மொழிபெயர்ப்பும் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் கலை சொற்களும் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி நம்ம சிலபஸுக்கு எங்கெங்கெல்லாம் தகுந்த டாபிக் நம்ம ஸ்கூல் புக்கில் வருதோ அதை மட்டும் நாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். முன்ன மாதிரி அட்டை டு அட்டை படிக்கணும்னு அவசியம் இல்லை, சிலபஸ் டாபிக் மட்டும் நாம் தெளிவாக படிச்சுக்கணும். பட் நம்ம எந்த இடத்த ரொம்ப காஷியஸாக நம்ம படிக்கணும் அப்படின்னா அந்த இலக்கண பாடம் தான். அந்த இலக்கணம் 6th to 12th 10th 12th புக்கில் எங்கெங்கெல்லாம் வருதோ 10th வரைக்கும் ரொம்ப முக்கியம். அந்த 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கில் எங்கெங்கெல்லாம் இலக்கணம் கவர் ஆகுதோ அதை மட்டும் நாம் நல்லா படிச்சுக்கணும். நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் ப்ராக்டிஸை. நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம படித்தாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான ஸ்டெப் வந்து என்னென்னா இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ண நம்மளுடைய ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா டாபிக் பேஸ்டு டெஸ்ட்டுங்க. அதாவது இப்போ எழுத்து இலக்கணம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகக்கு ஒரு டெஸ்ட் நீங்கள் எடுத்து பார்க்கணும். லகர வேறுபாடுக்கு ஒரு டெஸ்ட்டு. இது மாதிரி டாபிக் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டெஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கணும். எல்லாம் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த இலக்கணத்துலேருந்து 25 கொஷின் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டு. சொல்லகராதி அப்படின்ற டாப்பிக்கு அடுத்தது டெஸ்ட் எடுக்கணும். இது மாதிரி டாபிக் பேஸ் பண்ணி டெஸ்ட்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கணும். ஃபுல்லாக எப்போ உங்களுக்கு இந்த தமிழ் சிலபஸை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அப்போ வந்து நீங்கள் ஃபுல் லென்த் டெஸ்ட் வந்து எடுக்கணும். அதாவது 100 கொஷின்ஸை நீங்கள் எழுத போகிற அந்த டெஸ்ட்டில் 100 கொஷின் இருக்கணும். அந்த 100 கொஷினுமே நம்ம டிஎன்பிஎஸ்சியோடைய பேட்டர்னை பேஸ் பண்ணி இருக்கணும். அது மாதிரி ஃபுல் லென்த் டெஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துருக்கணுங்க. இந்த மாதிரி டாபிக் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டெஸ்ட்டு, யூனிட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டெஸ்ட்டு, ஃபுல் லென்த் டெஸ்ட்டு, இது மாதிரி நீங்கள் நிறையா டெஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுடைய ஸ்கோர் வந்து டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். அதை நீங்களே நோட்டீஸ் பண்ணலாம். இது மாதிரி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் நாம் பொது தமிழ் பாடத்தை எப்படி நம்ம அணுகிறது, எப்படி நாம் 98க்கு மேலே மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நாம் வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ரிப்ளையை நான் உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுறேன். இந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுத போகிற மாணவர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.